பேருந்து பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நல்லாசியுடன், பொன்மனச் செம்மல் இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களுடைய நல்லாசியுடன், எங்களை எல்லாம் வாழ வைத்த தெய்வம் தமிழகுலசாமி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன், கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன், கழகத்தின் சார்பாக வேட்பாளராக தென்சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்கு இன்னைக்கு எங்கள் தலைமை கழகத்தில் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததிலிருந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி நிலவி கொண்டிருக்கின்றது. சொத்து வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விளைவு, பால் விலை உயர்வு என ஒட்டுமொத்தமாக மக்களுடைய எண்ணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பாக இருக்கின்றது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 ஆண்டு காலத்தில் தொகுதியில் இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் காலகட்டத்தில் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தார். எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்டாக இருக்கும், மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டாக இருக்கும் என ஒட்டுமொத்தமாக அவருடைய பங்கு எந்த விதத்திலும் இல்லை. அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக அவர் இருந்தார். எனவே இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சென்று வாக்குகளை சேகரித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெறுகின்ற வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். என்னுடைய தொகுதி மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிடக்கூடியவர்கள், தோழமை கட்சி சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.